சின்ன வயசுல சஃபாரி, டாடா ஆரியா, சுமோ, ஸ்கார்பியோ, பஜேரோ, ஷெவர்லே கேப்டிவா, டாடா சியரா, ஏன் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ்ல ட்ரெக்கர், ஃபோர்ட்ல என்டேவர், சுசுகில கிராண்ட் விட்டாரா, இப்படின்னு லிஸ்ட் சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மாதிரி கம்பீரமான வண்டியெல்லாம் பார்த்துப்பா எஸ்யூவினா டாடா எஸ்யூவின்ற மாதிரிலாம் நினைச்சிருக்கேன். ஆனா இப்போ ஹிண்டாயில எக்ஸ்டர், நிசான் மேக்னைட்ல இருந்து பிரான்ஸ், நெக்ஸான் வரைக்கும் கண்ட காரெல்லாம் நான் எஸ்யூவின்னு சொல்லி போர்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்யூவினா என்ன? எஸ்யூவின்னு ஒரு காரை சொல்லணும்னா அந்த காருக்கு என்ன வேணும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கதான் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் திஸ் இஸ் கார் வார் இந்தியா. எஸ்யூவி, ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். வேர்ல்ட் வார் 2 டைம்ல ஃபேமஸ் ஆன இந்த டைப் ஆஃப் கார்ஸ் 1930ஸ்ல FWD அப்படின்ற ஒரு கம்பெனியால மேனுஃபேக்சர் செய்யப்படுது. வார் நடக்கிற இடத்துல இதை யூஸ் பண்றாங்க அப்படின்றதுனால இதை எல்லாமே ஆல் வீல் டிரைவ்ல தான் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 1936ல ஷெவர்லே சப் அர்பன் அப்படின்ற ஒரு கார், அதை தொடர்ந்து வில்லிஸ் ஜீப் வேகன் 1946லயும் 1955ல காஸ் M20 அப்படின்னு லைன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஒண்ணு, எல்லாமே ஹைட்டாவும் வெயிட்டாவும் 4 வீல் டிரைவ் பண்ண வெஹிக்கிள்ஸா தான் இருந்துச்சு. போக போக ஏர்லி 2000ஸ்ல இருந்து மக்கள் எஸ்யூவி டைப் ஆஃப் கார்ஸை விரும்பி வாங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அது சரி, அவ்வளவு பெருசா மாடு மாதிரி இருக்க கார்ஸ்க்கு ஏன் ஸ்போர்ட் யூட்டிலிட்டின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு கேக்குறீங்க. சொல்றேன் கேளுங்க. ஏன்னா கார்ஸ்க்கு ரேசிங் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் லைக் ஆஃப் ரோடிங், டக் ஆஃப் வார், ராக் அண்ட் மவுண்டன் கிளைம்பிங் அப்படின்ட்டு அதர் ஸ்போர்ட்ஸும் ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. அதனாலதான் இதுக்கு ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு பேர் வைக்கிறாங்க. அதே 2000ஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணப்படுற சேம் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் ஹைட், லெங்த், வெயிட், 4 வீல் டிரைவ், பவர்ஃபுல் இன்ஜின் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா எடுத்து மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா பிராண்ட்ஸும். யூசுவலாவே எஸ்யூவினாலே இப்படிதான் இருக்கணும்ன்ற சில விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்க்க போனா 4x4 கண்டிப்பா இருக்கணும், இன்ஜின் மினிமம் 2.5 லிட்டர் விட அதிகமா இருக்கணும், ஹை ரூஃப் இருக்கணும், 3 rows ஆஃப் சீட் இருக்கணும், லெங்த் 4000 மில்லிமீட்டர் விட அதிகமா இருக்கணும் அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸ் ஃபார்முலேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதையே தான் ஃபாலோ பண்ணிச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட்டும். அப்போ வெளியே வந்த கார்ஸ் தான் நான் முன்ன சொன்ன கார்ஸ் எல்லாமே. ஃபாரின் காருக்கு ஈடான ஃபீச்சர்ஸ் லைக் BH2 சஃபாரி, 303 ட்ரக்ல இருந்து எடுத்த டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் வச்ச டாடா சுமோ அப்படின்னு ஏராளமான எஸ்யூவி கார்ஸும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம நாட்டுல சிடான்ஸும் அந்த டைம்ல வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்றதா வந்துருச்சு. இப்படி ஒரு வேகத்துல போயிட்டு இருந்த இந்தியன் கார் மார்க்கெட்டுக்கு செக் வைக்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் ஒரு வேலையை பண்ணுது, டாக்ஸஸ். வண்டி சப் 4 மீட்டர்ல இருந்தா ஒரு டாக்ஸ், ஓவர் 4 மீட்டர்ல இருந்தா ஒரு டாக்ஸ், 2000 சிசிக்குள்ள இருந்தா ஒரு டாக்ஸ், 2000 சிசிக்கு மேல இருந்தா ஒரு டாக்ஸ், வண்டி 10 லட்ச ரூபாய்க்குள்ள இருந்தா ஒரு டாக்ஸ், வண்டி 20 லட்ச ரூபாய்க்குள்ள இருந்தா ஒரு டாக்ஸ், வண்டி 20 லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தா ஒரு டாக்ஸ்ன்னு அது பண்ண டாக்ஸ் இது பண்ண டாக்ஸ் எல்லாத்துக்குமே டாக்ஸ் போட்டு திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஃபாரின் கார்ஸோட போட்டியா இருந்த நம்ம இந்தியன் ஆட்டோமொபைல் மார்க்கெட் செம்ம கார்ஸை பார்த்துச்சோ, அதே கார்ஸை பொறுமையா இழக்க ஆரம்பிக்குது. இதுவும் போதாதுன்னு பழைய கார்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பொல்யூஷன் கம்மி பண்ணணும்னு BS பாரத் ஸ்டேஜ் ஒரு கான்செப்டை கொண்டு வந்து கெத்தா ஓடிட்டு இருந்த கார்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாங்க. கார்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்களே. இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா மேனுஃபேக்சரர்ஸ் கிட்டையும் நியூலி லான்ச் வெஹிக்கிள்ஸ்ல இருந்து நிறைய அன்சோல்ட் வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் உண்டாயிடுச்சு. கிரேட் ஃபால் இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. அந்த டைம்ல ஷெவர்லே அண்ட் ஃபோர்ட் மாதிரி கம்பெனிஸ் இந்தியால மேனுஃபேக்சரிங் பிளான்ஸை வச்சிருந்தாங்க. வேர்ல்ட் வைட் அவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே அவங்க கார்ஸை இங்க தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அந்த டைம்ல இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்காக
என்னால வேர்ல்ட் வைட் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுற என்னோட கார்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது அப்படின்னு அவங்க வெளியே போயிட்டாங்க. பெரிய பெரிய இன்ஜின்ஸ் வச்சிருக்க டாடா, மஹேந்திரா, நிசான், மிட்சுபிஷிக்கு டாக்ஸஸ்னால சேல்ஸ் டவுன் ஆக எல்லா கார்ஸும் டபுள் த பிரைஸ் ஆக மொத்தம் கார் இண்டஸ்ட்ரியை கொலாப்ஸ் ஆக எஸ்யூவி ஸ்பெக்ல எஸ்யூவிஸ் செய்ய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் எஸ்யூவிக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் அழகா இருந்த நம்மளோட செடான்ஸ்க்கும் இதே பிரச்சனையாகி சிடான்ஸையும் அந்த ஸ்பெக்ல செய்ய மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் ஒரு பக்கம் கரெக்டான எஸ்யூவிஸும் இல்லாம, இன்னொரு பக்கம் அழகான சிடான்ஸும் இல்லாம என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க தலையை பிடிச்சிக்கிற டைம்ல தான் நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க CUV, காம்பேக்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அண்ட் sub 4 மீட்டர்ஸ்ல இருக்கிற sub 4 மீட்டர் சிடான், C கிளாஸ் சிடான். இந்த C கிளாஸ் சிடான்ஸ்ல ஹோண்டா அமேஸா இருக்கட்டும், ஸ்விஃப்ட் டிசைரா இருக்கட்டும், நிறைய பாப்புலாரிட்டி கொண்டு வர ஆரம்பிச்சது. அதே போல காம்பேக்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் செக்மெண்ட்ல ரெனால்ட் டஸ்டர் மாதிரியான கார் ஸோ அப்போலேருந்தே டியூ டு காஸ்ட் ஆஃப் மேக்கிங் அண்ட் ஹெவி காஸ்ட் ஆஃப் பையிங்னால சியூவி செக்மெண்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டை ஓவர்டேக் பண்ணிடுச்சு. அண்ட் ப்ரீஸா, நெக்ஸான், டைகுன், கிரெட்டா மாதிரியான சியூவிஸ் மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணுது. ஸோ அப்போலேருந்தே சியூவிஸ் தான் எஸ்யூவிஸாக கூப்பிடப்படுது. அண்ட் சி செக்மெண்ட் சிடான்ஸ் தான் இந்தியாவில் மோர் ஓவர் சிடான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தெரியாமல் நான் வச்சிருக்க கார் எஸ்யூவி தான், நான் வச்சிருக்க கார் சிடான் தான் அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.